ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸலில் டூ ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம கம்பைன் பண்ணி நம்ம ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டில் இருக்கிற லீடிங் கமாஸ் அண்டு ட்ரைலிங் கமாஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலம் ஏல வந்து பார்த்தீங்கன்னா சம் பிளேசஸ் வந்து இருக்குது. அந்த ஒவ்வொரு பிளேசஸுக்கும் இன்பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கமாஸ் இருக்குது. அதே மாதிரி பிகினிங்லேயும் கமாஸ் இருக்குது, எண்ட்லேயும் கமாஸ் இருக்குது. இப்போ நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த பிகினிங்ல இருக்கிற கமாஸ் வந்து நமக்கு ரிமூவ் ஆகணும். அதே மாதிரி இந்த எண்டில் இருக்கிற இந்த கமாஸ் வந்து நமக்கு ரிமூவ் ஆகணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லுலையும் நமக்கு வந்து பிகினிங்லேயும் கமா இருக்குது, எண்ட்லேயும் கமா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேஸ் எப்போ உங்களுக்கு வரும்னா டேட்டா கிளீனப். இப்போ நீங்கள் அதர் அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து அன்னெசரியாக வந்து நமக்கு வந்து கமாஸ் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சம் கன்கார்டினேட் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நமக்கு லீடிங் கமாஸ், ட்ரைலிங் கமாஸ் வந்து நம்மளோட டேட்டா செட்டில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி டைம் இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நான் வந்து என்னோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் இந்த சினாரி வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஃபங்க்ஷனை உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது சிம்பிள் தான். ரெண்டே ஃபங்க்ஷன் சப்ஸ்டிடியூட் அண்ட் ட்ரிம் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிற கமாஸ் எல்லாத்துக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், பிளாங்க் வேல்யூ வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஈக்குவல் டு சப்ஸ்டிடியூட். இப்போ சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்ன்றது என்னோட A2 வேல்யூ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓல்டு டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற கமா இருக்கு இல்லைங்களா, டபுள் கோட்டில் கமா கொடுத்துட்றேன். அகைன் தேர்ட் ஆர்குமெண்ட் நியூ டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டபுள் கோட்டில் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணிடுறேன், அந்த ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஆல்ரெடி இருக்கிற கமாஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுறேன். இப்போ கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் அப்படியே நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபங்க்ஷன் கீழே F9 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் நமக்கு கமாஸ் இருந்ததோ அந்த கமாஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பிளாங்காக நமக்கு இங்கே அப்டேட் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ F9 கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் எல்லாமே இருக்கும். பட் ஆல்ரெடி இருக்கிற கமாஸ் எல்லாத்துக்குமே லீடிங் கமாஸு, அதே மாதிரி இன்பிட்வீனில் இருக்கிற கமாஸ், அதே மாதிரி ட்ரைலிங் கமாஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க் வேல்யூ அப்ளை ஆகிருக்கும். இப்போ நான் இதை Ctrl+Z கொடுத்து அன்டூ பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் அப்படியே இந்த ஃபார்முலாவில் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணணும்னா நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபங்க்ஷன் கீழே F9 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலாவாக இருக்கட்டும் இல்லை ஃபங்க்ஷன்ஸில் என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ Ctrl+Z கொடுத்துட்றேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணிட்டோம். இப்போது இதில் வரக்கூடிய வேல்யூக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ட்ரிம் பண்ணுறேன். அதாவது நமக்கு அங்கே வந்து ஸ்பேஸ் வந்து மோர் தென் ஒன் ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா. இப்போ ட்ரிம் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா, நமக்கு மோர் தென் ஒன் ஸ்பேஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு டெக்ஸ்ட்டை ஜாயின் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ட்ரிம்மில் டெக்ஸ்ட் வந்து இந்த என்டையர் ஃபங்க்ஷனை கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? என்டர் கொடுக்குறேன். இப்போ போயிட்டு இதை ரெண்டையும் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ ஃபங்க்ஷன் கீழே F9 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியும். இங்கே வந்து பாருங்கள், அந்த லீடிங் ஸ்பேஸு, அந்த ட்ரைலிங் ஸ்பேஸு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இன்பிட்வீனில் இருக்கிற ஒரு ஸ்பேஸ் மட்டும் நமக்கு இங்கே ஷோ பண்ணுது. பிகாஸ் நமக்கு ட்ரிம் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், மோர் தென் ஒன் ஸ்பேஸ் இருக்கிறத ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? இந்த ட்ரைலிங், லீடிங் ஸ்பேஸு, அதே மாதிரி இன்பிட்வீனில் ஒரு ஸ்பேஸ் தான் வந்து அக்செப்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், என்டர் பண்ணிடுறேன். இப்போ ரெண்டு ஃபங்க்ஷனை வந்து நம்ம கம்பைன் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் நான் இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து சப்ஸ்டிடியூட் யூஸ் பண்ணுறேன். மறுபடியும் என்ன பண்ணுறேன், சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷனை இன்க்ளூட் பண்ணுறேன். என்னோட டெக்ஸ்ட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிடைச்சிருக்கிற என்டையர் வேல்யூவை நான் என்னோட டெக்ஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், F9 ப்ரெஸ் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னோட டெக்ஸ்ட்டு இந்த சப்ஸ்டிடியூட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அன்டூ பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விசிபிள் ஆகுது. இப்போ ஓல்டு டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஓல்டு டெக்ஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், டபுள் கோட்டில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்றேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்பேஸுக்கு ஓல்டு டெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போ நியூ டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே
நமக்கு என்ன வரணும் அப்படின்னா டபுள் கோட்டில் கமா கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் என்டர் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு ப்ராப்பர் அவுட்புட் கிடைச்சிருக்கும். இங்கே வந்து பாருங்கள், நமக்கு இன்பிட்வீனில் இருக்கிற அந்த கமாஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற எல்லா கமாஸையும் ரிமூவ் பண்ணிடுச்சு. அதே மாதிரி லாஸ்ட்டில் இருக்கிற எல்லா கமாஸையும் ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிறத நம்ம லீடிங் கமாஸ்ன்னு சொல்கிறோம். லாஸ்ட்டில் இருக்கிறத வந்து ட்ரைலிங் கமாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு ரிமூவ் ஆகிட்டு ஒரு ப்ராப்பர் அவுட்புட் கிடச்சிருக்கு. இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை வந்து உங்களுக்கு பாட்டமில் வந்து ஃபார்முலா டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற ஃபங்க்ஷனை ஷோ பண்ணுறேன். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட டேட்டா செட்டில் என்ன மாதிரி உங்களுக்கு டேட்டா நீங்கள் இது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு இந்த கமாஸை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஈவன் ஸ்பேஸ் வேறு ஏதாவது சிம்பிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஈஸியாக உங்களோட டேட்டா வந்து க்ளீனப் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.